வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 ஆட் சம்மந்தமான ஒரு சில தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வெரி ஷார்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மைவி3 ஆடை பற்றி பார்த்தீங்கன்னா பல பேர் ஒரு பாசிட்டிவான தகவலை முன்னெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட் சம்மந்தமாக ஒரு உண்மையான தகவலையும் ஒரு பாசிட்டிவான தகவலையும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது அப்படியே இன்னைக்கு டேட்டுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பாதி பேர் வீடியோவை ஆப்போசிட்டாக நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் பின்னணியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பலவிதமான மிரட்டல்கள் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனுடைய பின்னணியில் ஒரு சில பேர்லாம் இப்போ நெகட்டிவாக அந்த சேனலில் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கும் அந்த மிரட்டல்கள் நிறையவே வந்துக்கிட்டு இருக்குது. 1 இயர் ஆகிடுச்சு, இன்னும் எப்படி உங்கள் பணம் கொடுக்காமல் இருக்கிறாங்க, நீ எப்படி பாசிட்டிவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல மிரட்டல்கள் நம்ம சேனல் கமெண்ட்டாக இருக்கட்டும், நேரில் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் சரி, உண்மையான தகவலையும் கரெக்டான தகவலையும் விசாரித்து நான் மக்களுக்கு நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு எந்த விதமான ஒரு மிரட்டல் வந்தாலும் சரி, பேடான கமாண்ட் வந்தாலும் சரி, நம்ம அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. மைவி3 ஆட் சம்மந்தமாக நமக்கு என்னெல்லாம் தகவல் தெரிய வருதோ நான் அதை தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ பல யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவாக போடக்கூடியவங்க நெகட்டிவாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பின்னணியில் என்ன நடக்குதுன்னு அவங்கள வெளிப்படையாக சொன்னால் மட்டும்தான் தெரியும். எப்படி இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாகவே இருப்போம். கூடிய விரைவிலே நமக்கு நல்ல தகவல் தெரிய வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனக்கவலை மன கஷ்டத்தோடையே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேமெண்ட் இல்லாமல் பல பேரோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம சேனல் மூலிமா ஒரு பாசிட்டிவான தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டெய்லியும் ஒரு பாசிட்டிவான தகவலை நான் உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாகவே இருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான வீடியோவும் ஒரு நெகட்டிவான வீடியோவும் இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அதுவும் மைவி3 ஆட்ஸை பற்றி வந்துக்கிட்டு இருக்குது. யாரும் எதையும் பார்த்து ஏமாற வேணாம். ஸோ எதை பார்த்தாலும் நீங்கள் ஒரு பாசிட்டிவாகவே அந்த வீடியோ எடுத்துங்க, யாரும் நெகட்டிவாக எடுத்துக்க வேணாம். எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலங்கிற பட்சத்தில் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. அது நம்ம வீடியோவாக இருக்கட்டும், மற்றவங்க போடுற வீடியோவாக இருக்கட்டும், இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போடுறவங்க நெகட்டிவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனோட அடிப்படையில் தான் இப்போ நான் வைக்க வந்திருக்கிறேன். ஸோ ஒரு பாசிட்டிவாகவே நீங்கள் கூடிய விரைவில் நமக்கு ஏதாவது நல்ல தகவல் தெரிய வரும். தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கவலைப்பட வேணாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியமாக மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க நம்ம வீடியோவை பார்த்து ஒரு பாசிட்டிவாக இருக்கட்டும். இதே போல் வேறு ஏதாவது ஒரு நல்ல தகவலோடையும் ஒரு பாசிட்டிவான தகவல் ஏதாவது இருந்தாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.